ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு சாண்ட்விச், அதுக்கப்புறம் கட்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சாண்ட்விச் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வெஜ் சாண்ட்விச் தான். இப்போது இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு மயோனைஸ் தேவை. ஃபஸ்ட்டு மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். இந்த 2 முட்டையை நீங்கள் அப்படியே உடச்சி சேர்த்துருங்க. பாருங்கள், மயோனைஸ் நம்ம நல்லா பண்ணோம் அப்படின்னா தான் இந்த சாண்ட்விச்சோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுதான் இதில் ஒரு மெயினான விஷயமே. ஃபஸ்ட்டு நம்ம 2 முட்டையும் உடச்சி இதில் நம்ம சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் காரமாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம குறுமிளகு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஏதாச்சும் ஆயில் சேர்த்துக்குங்க. சன்ஃப்ளவர் ஆயில், சன்லேண்ட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி லெமன் ஜூஸ் சேர்த்துக்குங்க. அந்த கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம மயோனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னு அவசியம் இல்லை. இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு மயோனைஸ் ஏன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தாவே நல்லா இருக்குங்கிறனால நான் அப்படியே தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இன்னும் 2 நிமிஷம் அடைச்சிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக மயோனைஸ் வந்துடும். அடுத்து புதினா சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கை அளவுக்கு புதினாவும், 3 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, 4-5 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு ப்ரெட்டை இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்குங்க. நல்லா கெட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ப்ரெட்டு சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால் நான் ப்ரெட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக லெமன் சேர்த்து, அரை லெமனில் பாதி தான் நான் ஆல்ரெடி புழிஞ்சிட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் அதை அரை லெமனில் பாதி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு மறுபடியும் நான் ஒரு ப்ரெட்டு சேர்த்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ புதினா சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் சின்னதாக ஒரு 2 கேரட், சின்ன கேரட்டாக பார்த்து எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு முட்டைக்கோசு, ஒரு குட்டி தக்காளி பழம் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக பெரிய வெங்காயம், ஒரு 1/4 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தியாச்சு. இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மயோனைஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மயோனைஸ் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து கலந்து விட்டுக்கலாம். இதில் நிறைய மயோனைஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நிறையா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சேர்த்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு எந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு மயோனைஸில் ஊறி நல்லா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் மயோனைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு நமக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ப்ரெட் 2 எடுத்துக்கலாம். 2 ப்ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா புதினா சட்னி, அதை ஒரு ப்ரெட்டு மேலே நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்குங்க. இது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது நிறையா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் நமக்கு சூப்பராக அந்த புளிப்பு தன்மையோட நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு சாண்ட்விச் கிடைக்கும். இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்து அதுவும் இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த புதினா சட்னியெல்லாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட நடுவில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ் மயோனைஸ்லாம் போட்டு, அதை நம்ம இதை நடுவில் வைக்கணுங்க. அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகும். இப்போ நம்ம புதினா சட்னியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த வெஜிடபிள்ஸை நடுவில் வச்சு ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே அந்த ப்ரெட்டை இன்னொரு ப்ரெட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா புதினா சட்னி எல்லாம் போட்டு, அதை இது மேலே வச்சுக்கோங்க. இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் 4 ப்ரெட்டு மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு
எண்ணெய் நல்லா சூடானதும் ப்ரெட்டை வந்து நம்ம நார்மலாக வந்து ரோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு சூப்பரான ஒரு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணி காமிச்சா வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு சாண்ட்விச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது நம்ம வந்து கட்லெட் பண்ணலாம் வாங்க. கட்லெட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கையளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சமாக மல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெட் தூள் தான் ரொம்ப முக்கியம் கட்லெட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ப்ரெட் தூளும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்லெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த பீன்ஸ் கூட கொஞ்சமாக கேரட்டு அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வந்து கொஞ்சம் வேகணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கட்லெட்டில் சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ வந்து லைட்டாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்குங்க. இந்த கேரட் பீன்ஸ் வேகிற கலவா லைட்டாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்தாச்சு. இப்போது கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வெந்து வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு ஒரு டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இல்லைன்னா அது பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா கட்லெட் நல்லா இருக்காது. இப்போது இதை நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக வைக்கணும். இப்போ இந்த மாதிரி இந்த மசாலாஸ் எல்லாம் வந்து அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் இதில் நீங்கள் அப்படியே வந்து தண்ணி ஊற்றாமையே நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம வதங்கிடுச்சு அப்படின்னா தான் வந்து அந்த பச்சை மணமெல்லாம் போய் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ லைட்டாக இதில் வந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கனால லாஸ்ட்டு ஸ்டேஜில் இதையும் சேர்த்து நம்ம லைட்டாக மல்லியில் வச்சுருந்தோம் இல்லையா ஒரு கையளவுக்கு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு வெஜிடபிள் மிக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த கட்லெட் பண்ணுறதுக்கு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம கட்லெட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா அந்த ஸ்டஃபிங்கை வந்து நல்லா உடச்சி விட்டு நல்லா ஒரு இதாக வச்சுக்கணும். இப்போது நமக்கு கட்லெட் பண்ணுறதுக்கு இது நல்லா ஆறி கிடச்சிருச்சு. இப்போது வந்து நம்ம கட்லெட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு சின்ன வடை ஷேப்புக்கு இந்த மாதிரி ரவுண்டாகவோ இல்லை உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து லைட்டாக அந்த ப்ரெட் தூளில் போட்டுட்டு 2 பக்கமும், அதாவது நான் எப்படின்னு வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு இதை எடுத்து அந்த வடை மாதிரி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக மைதா மாவு பேஸ்ட்டில் போட்டு லைட்டாக இது பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரெட் தூள் வந்து நல்லா ஒட்டும். அதனால தான் மைதா மாவு பேஸ்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு 2 திருப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் தூளில் வச்சு நல்லா நம்ம பரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே 2 நிமிஷம் மேலே 2 நிமிஷம் எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடும். பாருங்கள், நீங்கள் ரவுண்ட் ஷேப் வேணால் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுக்கலாம், வடை ஷேப்பில் வேணால் வடை ஷேப்பில் வச்சுக்கலாம், இல்லை சதுரமாக வேணும் அப்படின்னா சதுரமாக கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம பிடிக்கிற ஷேப் தான் இது. டேஸ்ட் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ரொம்பவே சூப்பரான ஒரு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சாண்ட்விச் கட்லெட்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.